மக்களே, செகண்ட் லவ் அப்படின்ற ஷோ இன்னைக்கு கிராண்ட் லான்ச் ஆயிருச்சு. அந்த எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா சில பல டாஸ்க்கு, சில பல டேகுகள்லாம் கொடுத்து வந்திருக்கிற அந்த 12 சிங்கிள்ஸையும் மிங்கிள் பண்ணுறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படி இன்னைக்கு எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கவங்களும் சரி, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்களும் சரி, அதை பண்ணிட்டு வீடியோவை பார்த்தா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மறந்துடாதீங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். செகண்ட் லவ் அப்படின்ற ஷோ ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த லவ்வுக்கான ஒரு இன்ட்ரோ சீன் கொடுக்குறாங்க. ஓகே, நம்மளை சுற்றி எல்லாமே மாறுது, லவ்வுமே மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ரம்யா கிருஷ்ணன் மேம் இன்ட்ரோ பண்ணி இந்த டைலாக்கை கொடுக்குறாங்க. இதை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டைலாக் சொல்றாங்க, அதுக்கு ஆப்போசிட் எண்ட்ல பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ற வகையில் ஒரு கப்புள்ஸோ இல்லை ஒரு தனியான நபரோ பேசுறாங்க. நான் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் தான் ஒரு கப்பல் பேசுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள ஒரு கடையில் பார்த்தேன், அப்பயே நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஆனால் காதலை சொல்றதுக்கு 5 வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே இங்கே மாடர்ன் டெக்னாலஜி மாறிடுச்சு, லவ் ப்ராக்டிக்கல் ஆயிருச்சு, ஆக்சிசபிள் ஆயிருச்சு, ஈஸியாக ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க இன்ட்ரோ கொடுத்தோன்னே இன்னொரு பக்கம் ஆமாம் எல்லாம் அந்த ஸ்வைப்லேயே டிசைட் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி கரண்ட் ஜென்ரேஷன் 2K கிட்ஸோட லவ் அங்கே ஹைலைட் பண்ணுறாங்க. இது முடிஞ்ச உடனே என்னதான் காதல் மாறினாலும், அந்த வடிவம்லாம் மாறினாலும் அதில் இருக்கிற உணர்ச்சிகளோ வலிகளோ இதெல்லாம் மாறவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இன்னொருத்தர் லவ் ஹாஸ்பிட்டல் ஏற்படுத்துங்கப்பா, எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டல் வைக்கிறீங்களா, காதலுக்கான ஹாஸ்பிட்டல் ஏற்படுத்துங்கன்ற மாதிரி இன்னொருத்தர். இவங்க பேச அவங்க விளக்கம் கொடுக்கன்ற மாதிரி போச்சு. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த உணர்வுகள் வலிகள் இதெல்லாம் பெருசாக தெரியுதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல மக்களே. நான் ஒரு 90s கிட்டு, ஓகே. ஆனால் 2Kல இருக்கவங்க அதை அப்படி எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். எனக்கு தெரியல, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கேளுங்க. 90ஸ்ல இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறவங்க அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் அதில் இருக்கிற உணர்ச்சிகளும் வலிகளும் மாறல அப்படின்ற டைலாக் இவங்களுக்கு உகந்ததா செட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எல்லாமே அபோவ் 30 இயர்ஸ்ன்றதால அது ஒர்க் அவுட் ஆகும். பட் 2Kக்கு இது நாட் செட் ஆகாது. ஓகே, இந்த செகண்ட் லவ் ஷோவில் இங்கே ஃபர்ஸ்ட் லவ்வில் தொலைச்சிட்டு செகண்ட் லவ்வில் அவங்களே மீட்க வந்திருக்கிறாங்க. இந்த சந்தோஷம் சிரிப்பு இது எல்லாத்தையும் மீட்கிற நபர்களை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இதில் குறிப்பாக 6 பாய்ஸ் 6 கேர்ள்ஸு. அவங்களுக்கு முன்னாடியே ஒரு லவ் ஸ்டோரி இருந்திருக்கு, ஒரு பிரேக்கப் இருக்கு, டைவர்ஸ் இருக்கு, மேரேஜ் ஆகி பிரிஞ்சிருப்பாங்க. இது எல்லாமே இதுதான். இப்போ செகண்ட் லவ் ஃபால் இன் லவ் அகெயின் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுத்துட்டு உள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரியங்கா வராங்க. அந்த போட்டோ உங்களுக்கு பேக்ரவுண்ட்லயே வரும், நீங்க பாத்துங்க. பிரியங்கா ஓகே, அவங்க பாத்தீங்கன்னா இன்ட்ரோலே மாடர்ன் டு ட்ரெடிஷன், ட்ரெடிஷன் டு மாடர்ன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாரிக்கெல்லாம் என் சாரின்ற ஸ்டோரியிலே என் காதலும் இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த சாரின்ற ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், SRY சாரி அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம், அந்த சாரிலேயே இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு மேடம், அந்த சாரியோடய என்ன லவ் ஓரம் கட்டிட்டோமா அப்படின்னு சொன்ன உடனே என்னது SRY அதுக்கு பிரேக்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதோட ஸ்டோரியை முழுசாக சொல்கிறேன்னு அதுக்கப்புறம் சொன்னாங்க. அந்த ஸ்டோரி அதுக்குள்ளே வருவோம். ஃபர்ஸ்ட் பிரியங்கா. ரெண்டாவது கண்டஸ்டன்ஸ் யாருன்னா மோனிஷா அவர்கள். அவங்க விஜய் டிவியில் சீரியலில் இதெல்லாம் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக நான் எக்ஸைட்டடாக இருக்கேன், ரொம்ப இதுவாக வந்திருக்கேன். எனக்கு மொபைல் தான் ரொம்ப கஷ்டம், மொபைலை மிஸ் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அதை தாண்டி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை தேடி வந்திருக்கேன். அவங்களுமே பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க போல். அடுத்து மூணாவது நேகா, போல்ட் அண்ட் இண்டிபெண்ட் கேர்ளு. இதில் குறிப்பாக நான் அளவுக்கு மீறி நம்பிக்கை இன்னொருத்தர் மேலே வச்சுட்டேன், லவ் பண்ண நம்பர் மேலே வச்சுட்டேன். அந்த நம்பிக்கையால நான் நிறைய விஷயங்கள் ஏமாந்துருக்கேன். இதுக்கப்புறம் என் லைஃப் லாங் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற ஒரு பர்சனை நான் கண்டுபிடிக்கணும். அதுவும் லவ் மியூச்சுவலாக இருக்கணும், இதெல்லாம் இருக்கணுன்ற மாதிரி பேசியிருக்காங்க. போகும்போது பார்க்கலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நேகா பேசுறதும் சரி, இன்னொன்று பிரியங்கா பேசுறது இப்படி பேசினாலுமே ஓகே. அடுத்து வீணா வராங்க. இதில் குறிப்பாக லவ் ப்ரப்போசல் ஏதாவது நடந்திருந்தா, லெட்டர் ஏதாவது இருந்ததான்னு கேட்கும்போது 12வது பையன் இவங்க 8வது படிக்கும்போது, ஐ மீன் 12th கிளாஸ் ஸ்டூடெண்ட் இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க 8வது படிக்கும்போது. அதை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. நான் ரொம்ப ஜாலியாக லவ்லியாக ஃபன்னாக இருக்கிற ஒரு பர்சன் தான். இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பாஸ்ட் இருந்திருக்கு, அது என்ன டிஃபைன் பண்ண போகிறதில்ல. பட் இதுக்கப்புறம் நான் ட்ரஸ்ட் அண்ட் லாயலாக இருக்கிற பர்சனை தேடுறதுக்காக நான் வந்திருக்கிறேன். காசு வேணா ஏர்ன் பண்ணிக்கலாம், காசு எப்படி வேணாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம்ன்றது ஸ்டேட்மெண்ட் தவறு. காசு ஏர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம், ஆனால் எப்படி வேணான்னும் போது இட் ஹாஸ் மல்டிபிள் மீனிங்ஸ். அந்த ஒரு டைலாக் அவங்க தவிர்த்துருக்கலாம், அதை சொல்லிட்டாங்க.
அடுத்து பிசிக்கல் லிவ்ஸை கூட க்ரூம் பண்ணிக்கலாம், பட் லவ்வே இல்லாத நான் லவ்ல இருந்திருக்கேன், பட் அது எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஈடன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக எல்லாத்தையுமே என் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்ந்திருக்கேன், பட் இப்போ தான் என் வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிருக்கேன், இதில் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்குது. அடுத்து சிந்துரி, ஈஸியாக ட்ரஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் நான் நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இதில் என்னன்னா இவங்க பேச பேச இன்னொரு எண்டிலிருந்து குப்பிடான யாரு ஸ்ருதிகா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இதுக்கு ஒரு கவுண்டர் மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ட்ரஸ்ட் அவங்க ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணி சொன்ன உடனே ஆப்போசிட் எண்ட்ல இருந்து ரியாக்ஷன் வரா மாதிரி அங்கேருந்து ரியாக்ஷன்லாம் வரும். இது நடந்து முடிஞ்ச உடனே எல்லாரும் பொட்டியோட தான் உள்ள வராங்க. வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பேக் மேல ஒரு டேக் இருக்கு. இப்ப சிந்துரி அப்படின்ற மாதிரி இந்த சைடு நேம் இருக்குன்னா பின்னாடி பக்கம் திரும்பினா அதுல ஒரு வார்த்தை இருக்கு. அதுதான் உங்களுடைய காதல்ல பாதிப்பு ஏற்படுத்தின தருணம். அதை பத்தி ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ அதுல பிரியங்கா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்மெச்சூரிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. என்னால இம்மெச்சூரிட்டி அப்படின்னு கேட்கும்போது, நான் லவ் பண்ண நபர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாரு, எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதுலயும் குறிப்பா சாரின்னு மெசேஜ் போட்டா கூட SORRYன்ற மாதிரி கரெக்டா மெசேஜ் போடுன்ற மாதிரி பேசுறாரு. அது சொன்ன உடனே என்ன டஸ்ட்பின் மாதிரி பயன்படுத்தி இருக்கிறார். இவரை வந்து நான் 6 மாசத்துல ஐயா சாமி ஆளை விட்டுருங்க ஐயான்ற மாதிரி நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுல கூட கரெக்டா அந்த ஆள் பார்த்திருக்காரு பாருங்க. சரி, அந்த நபர் பார்த்திருக்காரு பாருங்க, அதுதாங்க ஹைலைட்டே. சாரின்னா SORRY போடணுமா? அப்படி பார்த்தா இப்ப இருக்கிறவங்க மெஜாரிட்டியாவே அப்படிதான் இருக்காங்க. அதெல்லாம் என்னத்தை சொல்றது, GM குட் மார்னிங்க்கு GM, குட் நைட்டுக்கு GB அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இன்னும் அவர் வந்து அந்த இதுல இருக்காரு போல. அடுத்து மோனிஷாவோட ஸ்டோரி வரும். மோனிஷாக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்சிசம் அப்படின்றதையும் அது ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூன்னு சொல்லலாம். ஆனா என்ன நிறைய மனிப்புலேட் பண்ணியிருக்கிறாரு, சாரி சொல்ல வச்சிருக்கா. ஐ மீன் என்னன்னா கிட்டத்தட்ட 1 year மேரேஜா அவங்க மேரேஜ் பண்ணது தப்பு இல்லை, ஆனா மேரேஜ் பண்ண நபர் தான் தப்பு. 8 வருஷம் டைவர்ஸ்லயே போய் இருந்திருந்தேன், பட் ஒரு பாயிண்ட்ல எனக்கு ரியலைஸ் ஆகிருக்குன்னு ஒரு சுச்சுவேஷனை சொல்றாங்க. இப்ப 2 பேர் நடந்து போறாங்க. அந்த இடத்துல ஒரு கப் அவர் கைப்பட்டு விழுந்துட்டாலுமே நீ தான் தள்ளி விட்டன்ற மாதிரி அடுத்தவங்க மேல பிளேம போடுறாராம். ஆனா அது வெரி ரிஸ்க் மக்களே. அந்த மாதிரி வந்து தப்பு பண்ணவங்க ஓகே, ஆனா திருப்பி தப்பு பண்ணிட்டு இன்னொருத்தர் மேல பிளேம போடுறது அது வந்து அக்செப்டபிளே கிடையாது. அது ரொம்ப ரிஸ்க் தான். ஓகே, அதுல இருந்து இவங்க வந்துட்டாங்கன்றது அவங்களுடைய ஸ்டோரி சொல்றாங்க. பட் இதுல எனக்கு இன்னொரு டவுட்னா, எல்லாம் அவங்க ஸ்டோரி சொல்றாங்க, எல்லாருமே அவங்களுக்கு சாதகமா சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம போய் குறுக்கு விசாரணை பண்ண மாட்டோன்றதால அவங்க சொல்றதை நம்ம நம்பணும் அப்படின்ற கட்டாயத்துல தள்ளப்படுவோம் இல்லையா. அதனால மேபி தப்பு வந்து ஒருத்தர் மேலேயும் இருந்திருக்கலாம், இவங்க மேல தப்பு இல்லாம அவர் மேல மட்டும் தப்பு இருந்திருக்கலாம். தப்பு வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேலேயும் இருந்திருக்கலாம், ஆனா அது இவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்றதால ஸோ பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸ் அவர் வந்து பேசினாதான் தெரியுமே தாண்டி, பட் அவங்க சொல்றாங்க அதை நான் நம்புறோம் அப்படின்ற கேட்டகரியில இருக்குன்றதால என்ன பண்றது. நான் இது ஜென்ரலா சொல்றேன். இப்ப நம்ம ஒரு தரப்பை மட்டும் கேட்டு டிசிஷன் எடுத்தா அது எப்படி அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதனால சொன்ன மக்கள். 3வது வீணாக்க வந்து டாக்ஸிசிட்டி அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இதில் குறிப்பாக அவங்க வந்து மாடல் அந்த ஷூட்ஸ்லாம் போகும்போது அங்கே போயிட்டு யாரெல்லாம் அந்த ஷூட்டில் இருக்காங்கன்னு வீடியோ கால் பண்ணி காட்டணுமா, பாஸ்வேர்டு கொடுக்கணுமா. நான்லாம் அதை தான் லவ்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், பட் இப்போ தான் எனக்கு தெரியுது அது லவ்வே கிடையாது. நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ் லவ் 4 வருஷமா பண்ணிட்டுருக்கோம், எல்லாமே அவன் இப்படி தான் சந்தேகப்படுவான் போது. இந்த சந்தேகம் இருக்கிற நபர்கள் என்னைக்கா இருந்தாலும் ரிஸ்க் தான், என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை தான். தட் வாஸ் ஓகே, அவங்க சொன்னதில் ஒரு தெளிவு இருந்துச்சு. அடுத்ததாக 4வதாக வந்து பார்த்தீங்கன்னா ஈடன், அவங்க வந்து அபியூஸ். ஸோ எல்லாமே அப்படின்றத அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரியும். அபியூஸ்னா கேள்வி கேட்டபோது எல்லா அபியூஸுமே சொல்கிறாங்க, ஃபிசிக்கலியாகவும் இருக்கலாம், மென்டலியாகவும் இருக்கலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறாங்க. ஓகே, கிட்டத்தட்ட அவங்க இருந்த ரிலேஷன்ஷிப் 5 வருஷம் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. இதுல குறிப்பா பிசிக்கல் அபியூஸை கூட வெளியே சொல்ல முடியுது, அடிக்கிறது இந்த மாதிரி துன்புறுத்துறது. ஆனா எமோஷனல் அபியூஸ் அது எப்படி வெளியே சொல்ல முடியும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சேர்ல போய் நம்ம உட்கார்ந்தா இந்த சேர்ல நீ உட்காரக்கூடாதுன்ற மாதிரி இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன்ற மாதிரி அவங்க எமோஷனலா அந்த இடத்துல பிரேக் ஆகி அழுகுறாங்க. புரிஞ்சுக்க முடியுது அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது. ஸோ இப்போ என் கம்ஃபர்ட்டை தேடி வந்திருக்கேன், இந்த கம்ஃபர்ட்டை உடைச்சு ஒரு போல்டான ஒரு பொண்ணை நான் வெளியே வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஓகே, எனக்கு ஈடன் பேசுனதுல கொஞ்சம் எனக்கு ஒரு ஜென்யூனா ஃபீல் ஆச்சு. ஜென்யூனா மீன்ஸ் எனக்கு வந்திருக்கிற கண்டஸ்டன்ஸ்லேயே கொஞ்சம் நல்ல கண்டஸ்டன்ஸா எனக்கு ஃபேவரட்டா இருக்கும்னு தோன்றது ஈடன் அப்படின்றத சொல்றேன். ஜென்யூன் மீன்ஸ் எனக்கு அப்படி. ஓகே, தப்பா புரிஞ்சுக்காதீங்க ஐயா. அடுத்து நேகா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 17 வயசுல அவங்களுக்கு வந்து லவ்வா, கிட்டத்தட்ட 17 வயசு அவங்களுக்குனா 10 வயசு அவரை விட அதிகமான வயசு உறிஞ்சவர் தான் லவ் பண்ணியிருக்காங்க. அவர் சொல்றது எல்லாத்தையுமே இவங்களுக்கு அப்பா இல்லை, அவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு இவங்க வந்து நடந்திருக்காங்க. பட் கடைசியில் ட்விஸ்ட் என்னன்னா, அவருக்கு ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஆயிருக்கு, அதை இவர்கிட்ட சொல்லாமே ஏமாத்திருக்காரு. எவ்வளவு பெரிய ஒரு ஃப்ராடு வேலையை பார்த்திருக்காரு பாத்தீங்களா? அந்த ஃப்ராடு வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க கண்டுபிடிச்சு, இதுல குறிப்பா பல பேர் இவங்க சொல்லியிருக்காங்க இவங்க கிட்ட, அதை இவங்க நம்பாம விட்டுருக்காங்க. அப்பயே நம்பி இருந்தா நீ தப்பிச்சிருக்கலாமா, கடைசியில இப்போ ரியலைஸ் பண்ணி தப்பிச்சல, அதுல போதும். அடுத்து ஃபைனலி சிந்துரி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா தனித்து விடுதல் அப்படின்றதான். குறிப்பா அவங்க அப்பா அம்மா வந்து மேரேஜ் ஆகி செப்பரேட் ஆயிட்டாங்களாம். அதுல குறிப்பா அம்மாவோட வீட்டு சைட்ல இருந்து அவங்க தாத்தா தான் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து நான் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த சைல்டுஹுட்ல நடக்கிற விஷயங்கள் வந்து எனக்கு கனெக்ட் ஆகும், அதனால நான் போய் திரும்ப திரும்ப சைலண்ட் ஆயிடுவேன்னு சொல்லும்போது எக்ஸாக்ட்லி சுந்தரி பேசினது என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சு. அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த சைல்டுஹுட் ட்ராமா சின்ன வயசுல நம்ம பார்க்குற விஷயங்கள்லாம் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்ட்டு, அந்த மாதிரி இன்சிடென்ட் எனக்குமே நடந்திருக்கு. அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்க தான் செய்யும். நம்ம இப்படி நினைச்சிருந்தாலுமே தப்புன்னு இந்த மாதிரி நடக்கவே கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நம்ம தாட் ப்ராசஸ் அங்கே தான் போவோம். அந்த இடத்துல சிந்துரி பேசினதுமே எனக்கு ஒரு பர்சனலாக இருந்ததால அது கனெக்ட் பண்ண முடிஞ்சு. ஸோ வெரி சைலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எனக்கு அதான் சொன்னல, ஈடன் ஓரளவுக்கு எனக்கு இப்பத்திக்கு. அடுத்து போவோம். என்னன்னா, இது முடிஞ்சிருச்சா, அவங்க தரப்புல இருந்து மீண்டு வருவதை சொல்லிட்டாங்களா அவங்களுடைய ஸ்டோரிலாம். அடுத்து என்ன டாஸ்க்னா, வீடியோ ஃபுட்டேஜ் வரும். அந்த இங்க இருக்கிற 6 கேர்ள்ஸ் 6 பாய்ஸோட வீடியோ ஃபுட்டேஜ் வரும். அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்துட்டு நீங்க யாரு கூட டேட் போறீங்கன்ற மாதிரி இது பண்ணும். அதுவும் அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல 1 நிமிஷம் தான் காட்டும், ஆனா மூஞ்சி காட்ட மாட்டாங்க, ஜஸ்ட் வாய்ஸ் மட்டும் தான். வாய்ஸ்ல 1 நிமிஷம், அதை பேஸ் பண்ணி யார் செலக்ட் பண்றாங்கன்றதுதான் டாஸ்க். ஃபர்ஸ்ட் ராஜா வந்து பேசுறாரு, ஒரு திருத்தம். நான் 2 நாளைக்கு முன்னாடி வீடியோல வந்து அது ரயான் சொல்லியிருந்தேன், பிக் பாஸ் சீசன் 7 ரயான் சொல்லியிருந்தேன். அது ரயான் கிடையாதுப்பா, ராஜாப்பா. ஃபேஸ் கட்டை பார்க்கும்போது ரயான் மாதிரி இருந்ததா, நானும் அப்படி சொல்லிட்டேன். ராஜா அவர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த லவ்ல சண்டை இதெல்லாம் நடக்கும், அதெல்லாத்தையும் நான் வந்து பிரச்சனை சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா ஓப்பனா வந்து நான் பயந்து ஓட மாட்டேன், டைரக்டா சால்வ் பண்ண ட்ரை பண்றேன்ற மாதிரி டைலாக் பேசியிருந்தார். அதை பேசும்போதே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க நிறைய பேர். தேஜஸ் வந்தார், அந்த அமெரிக்கா, நான் லவ்ல வந்து கொஞ்சம் மெச்சூர்டா இருப்பேன், நீங்க எவ்வளவு பேசினாலும் நான் கேட்பேன் லிசனரா, நான் இப்படிதான் அப்படின்னு சொன்னாரு. ஓகே. அடுத்து அபிட் அவர் வந்து பாத்தீங்கன்னா கிக் அவுட்ல இருந்து, நான் கிக் பாக்ஸிங்ல இருந்து லவ் பாக்ஸ் வரையும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு நல்ல மேட்டா, ஜிம் மேட்டா இருப்பேன், லவ் மேட்டா இருப்பேன், எல்லா மேட்டாவும் இருப்பேன்னாரு. அந்த அளவுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகல, வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவர் பேசின டைலாக் எல்லாமே. அடுத்து வெக்கே, லைஃப் லாங்ல நான் கிச்சன்ல இருந்து நல்லா சமைச்சு போடுவேன்னும் போது சமையலா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அங்க ஒரு மாதிரி ஆனாங்க. ஓகே. 2 பேரும் சேர்ந்து சுதந்திரமா இருக்கிறது தான் காதல், நோ பவுண்டரிஸ் என் அழகியே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபிளர்ட்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டாரு. ஆனா நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து தினேஷ், ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப்ல சீரியஸ் ரிலேஷன்ஷிப் வேணும், ஆனா அவ்வளோ சீரியஸ் அதுல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாத்துக்குமே சீரியஸ், என் கூட இருக்கவங்க எல்லாமே வந்து ஸ்மைல் பண்ணலாம், இண்டிபெண்டன்ட் உமனா இருந்தா நானே வந்துக்கிறேங்க அப்படின்னு சொன்னாரு. கொஞ்சம் யூனிக்கா இருந்தது இவர் சொன்னது. அடுத்து அசீம் அவர்கள் 3 டைலாக், டிரான்ஸ்பரன்சி, ஹானஸ்ட் அண்ட் கம்யூனிகேஷன். அடுத்த டைலாக் வந்து கொஞ்சம் ஃபிளட்டிங் வேர்டு தான். ஸோ எனக்கு அவங்கள பிடிச்சிருந்துன்னா அவங்களுக்காக இந்த உலகத்தையே திருப்பி போடுவேன், ஸோ நான் பொய்யா நேசிக்க மாட்டேன்ற மாதிரி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சுட்டு சரிம்மா உங்களோட முடிவுகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் வீணா வராங்க. வீணா வந்து பார்த்தீங்கன்னா தினேஷை செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் கூட இருந்தால் ஜாலியாக இருக்கலாம், ஸ்மைலாக இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க, அது எனக்கு ஓகே அப்படின்றாங்க. அடுத்து பிரியங்கா வந்து ராஜாவை செலக்ட் பண்ணுறாங்க. அவர் கன்வே பண்ணும்போது ஒரு நிதானமும் நிறுத்தி கன்வே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. குறிப்பாக அவருடைய வாய்ஸ் நல்லா இருந்தது மேடம் அப்படின்னு சொன்ன உடனே ரைட்ரா வாய்ஸை பேஸ் பண்ணிடலாம், ஆமாம் மேடம் வாய்ஸ் நல்லா இருந்ததுன்றத பிரியங்கா சொல்கிறாங்க. பார்ப்போம். அடுத்து ஈடன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவை செலக்ட் பண்ணுறாங்க. அவர் பேசினதுல வந்து மெச்சூரிட்டி எனக்கு பிடிச்சது. ஒரு சண்டை வந்து அதை நின்று ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்றாருல, அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது, ஏன்னா ஈடனோட லைஃப்ல அது நடந்திருக்கு, அதனால தான் அங்கே அந்த ஒரு பாயிண்ட் அவங்க லைஃப்ல நடந்தது கனெக்ட் ஆக முடியுதுன்றதை பார்க்க முடியுது. அடுத்து நேகா வந்து அசீம், ஏன்னா டிரான்ஸ்பரன்சி, ஆனஸ்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நேகாவை பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க, அதனால இவங்க சொல்றது அது கனெக்ட் பண்ண முடிஞ்சுதுன்றதை பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு விஷயத்தை இழந்த போது இந்த மாதிரி நடந்தா அந்த மாதிரி நடக்காத ஒரு நபரை தானே தேடுவாங்க, அந்த தேடுதல் தான் இது. அடுத்து சிந்துரியுமே அதே அசீம் சொன்னது, ஏன்னா அவங்களுக்கு சைல்ட்ஹுட் ட்ராமா இந்த மாதிரி ஏமாத்துனது. ஸோ அந்த 3மே அங்கே கனெக்ட் ஆச்சு. ஸோ அசீமுக்கு 2 டிமாண்ட் ஆயிடுச்சு.
ராஜாக்கு 2 டிமாண்ட். ஃபைனலி மோனிஷா, நேமே டிஃப்ரெண்டா இருக்கு, குக்கிங் நல்லா இருக்கு, குறிப்பா எனக்கு பிடிச்சிருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மோனிஷா செலக்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் பின்னாடி பேக்ரவுண்ட்ல வயசுல பசங்க ரொம்ப பாவம் மேடம், நீங்க என்ன இவங்களை மட்டும் இப்படி செலக்ட் பண்ணுன்றீங்க, பசங்க செலக்ட் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி பசங்களுக்காக ஸ்ருதிகா பேசினதை பார்க்க முடிஞ்சு. இதை முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் மேடம் பாய்ஸுக்காக சில இன்ட்ரோ கொடுத்தாங்க. என்னன்னா, அவன் ஸ்ட்ராங்கா இருப்பான், அழக்கூடாது, அதுக்கப்புறம் வீராப்பா இருக்கணும்ன்ற மாதிரி இந்த சொசைட்டி தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். அவனுக்குள்ள இருக்கிற தோன்றது எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ண கத்துக்கணும்னாங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நானே அக்ரி பண்றேன், கரெக்ட் தான். ஏன்னா இவங்க இன்னும் பையனா அழக்கூடாது, பையனா இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. அது நல்லதுக்கு இல்லை. அவங்களுக்கு தோன்ற விஷயத்த அவங்க ஓப்பனா வெளிப்படுத்த தெரியணும், அதுதான் பாயிண்டே. இதுல குறிப்பா வேலைக்கு போயிட்டு வருவான், பிரச்சனை இருந்தாலும் ஓகேன்றத சொல்லுவான், ஃபைனான்சியல் இஷ்யூ இருக்கும் ஓகேன்னு சொல்லுவான், அது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் ஓகேன்னு சொல்லுவான். எல்லாத்தையுமே அவனுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு அது ஓப்பனா பேச முடியாம முகமூடி போட்டுக்கிட்டு இருக்கான்ற மாதிரி. அது எக்ஸாக்ட்லி உண்மை, அது கரெக்டு தான். அந்த ஒரு பாயிண்ட்டை உடச்சு எரியணுன்ற மாதிரி சொன்னாங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். உடனே இது நடந்து முடிஞ்ச உடனே அந்த 6 பாய்ஸும் உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டு வராங்க. குறிப்பா மாஸ்க் போட்டு உள்ள வந்த உடனே மாஸ்கை ரிமூவ் பண்ண சொல்லி அவங்களோட ஸ்டோரியை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸோட ஸ்டோரி, இப்ப பாய்ஸோட ஸ்டோரி. ராஜா அவர் க்ளோஷர் கொடுக்காம அவங்க ரிலேஷன்ஷிப் போயிருச்சான். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ரிலேஷன்ஷிப்பு. அந்த பொண்ணு வீட்லயும் இவங்களுக்கும் நடந்திருக்கு மேரேஜ். அப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப லோனு ஒர்க் இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் இருந்திருக்கு போல. அப்போ ஒரு பாயிண்ட்ல நான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் சடனா ஒரு நாள் யூஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, அங்க போன்னு சொன்னோன்னே அவங்க அங்க போயிட்டு 2 வருஷம் பாத்தீங்கன்னா இது வெயிட் பண்ணிட்டு இருந்ததும் ஹார்ட் பிரேக் மட்டுமே எனக்கு இருந்திருக்கு. அவங்க யூஎஸ் போயிட்டு இவங்களை ட்ரை பண்ணியிருக்காரு, ஃபோன்லாம் பண்ணியிருக்காரு, பேசவே இல்லையா. ஏன் போனாங்க எது போனாங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசினாப்புல. அதை தாண்டி இப்போ அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, கிளாரிட்டி இன் மைண்ட், பியூரிட்டி இன் ஆர்ட், சின்சியரிட்டி இன் ஆக்ஷன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த பழங்காலத்து ஓல்டு லவ் வேணுமா, ஓல்டு லவ். ஸோ பாத்தீங்களா டைலாக், அதுலயும் கிளாரிட்டி இன் மைண்ட், பியூரிட்டி இன் ஆர்ட், சின்சியரிட்டி இன் ஆக்ஷன். அடுத்து அபீட், அவர் பாத்தீங்கன்னா ஆல் இஸ் நாட் ஓகே. என்னன்னா அவசரமா எல்லாத்தையும் டிசிஷன் எடுத்தேன், ஓப்பனான கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்றதான் என்னோட பெரிய பிரச்சனையா இருந்தது. ஸோ இப்போ என்னன்னா, நான் ஒரு அத்லெட்டிக்ஸ் எல்லாத்துலேயும் ஓடணும்னு ஃபாஸ்டா நினைச்சேன், ஆனால் லைஃப்ல ஓடக்கூடாது, குறிப்பா சின்ன வயசுலயே கல்யாணம் பண்றது தான் ஒரு பெரிய பிரச்சனைன்ற மாதிரி அவருக்கு நடந்த விஷயத்த சொல்றாரு. இங்க ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வந்திருக்காராம். பாசிட்டிவிட்டி கிடைக்குதா பார்ப்போம். அடுத்து வெக்கே, நான் ஒரு ஃபுட்டு பயங்கரமா பண்ணி கொடுப்பேன், வாசனையை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன்றாரு. காஸ்டியூம் டிசைனர், அதுலயும் குறிப்பா முகம் தெரியாத ஒரு பொண்ணுக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்கிறேன், அந்த ட்ரெஸ் யாருக்கு செட் ஆகுதோன்ற மாதிரி சொல்லும் போது இது எங்கேயோ படத்துல பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. இதுல குறிப்பா என்னன்னா, 2017 ஒரு பொண்ணு 2 பேரும் பேசியிருக்காங்க, க்ரஷ் இருந்திருக்கு, லவ் இருந்திருக்கு. ஒரு பாயிண்ட்ல 2 பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போலாம், நீ வாடா ஜிம்முக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கூப்பிட்டு இருக்காங்க. இவரும் ஜிம்முக்கு போயிருக்காரு, ஜிம்முக்கு மோட்டிவேஷன் கொடுப்போன்னு போயிட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ் இந்த மாதிரி போயிருக்காங்க. அன்னைக்கு ஒரேவும் கடைசி நாளும் அன்னைக்கு பார்த்தது அவர் தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவாய்ட் பண்ணிருக்குது, இவர் கூட வரவே இல்லை. அப்படி என்னையா பண்ணி தொலைச்ச அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. க்ளோஷரே கொடுக்காம போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணிருக்கார். அடுத்து தேஜஸ், எனக்கு லவ்வும் ப்ரொஃபஷனல்ல ஃபைட் வந்திருக்கு. ஏன்னா அவர் ஒரு ஆக்டர் இல்லையா, எல்லாமே இந்த ஆக்டர்னு பார்க்கும்போது ஷார்ட் டைம் ஓகேவா இருக்கு, ஆனால் லாங் டைம்ல பல பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த வாட்டி அந்த லவ்ல கிளாரிட்டியோட கன்ஃபெஷன் இல்லாம இருக்கிற ஒரு நபர் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சார். அடுத்து அசீம் சொல்றாரு, ஸ்டார்டமும் ஃபேமும் தான் ஒரு பெரிய பிரச்சனை, என்ன தேடி தேடி லவ் பண்ணவங்க என் ஃபேனு தான், அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க யூஎஸ் போகணும், ஃபாரின் கண்ட்ரி போகணும், என் ப்ரொஃபஷனை விட்டு வரணுன்றதால அது எனக்கு செட் ஆகல. 2.5 வயசு எனக்கு ஒரு பையன் இருக்கான், அப்போ அவனுக்கு ஒரு வயசு 3 மாசம் இருக்கும்போது இப்படி போலான்னும் போது எனக்கு கொஞ்சம் செட் ஆகாம பல பிரச்சனைகள் ஆயிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி எனக்கு ஏத்த மாதிரி இந்த 3 குவாலிட்டி இருக்கவங்க வந்தாங்கன்னா எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிட்டார். அண்ட் தென் தினேஷ், ஸோ ஆஸ் யூஷுவல் லவ் ஸ்டோரி தான். என்னன்னா, ஸ்கூல் லவ் ஃபெயில் முடிஞ்சு போச்சு, காலேஜ் லவ் அதுவும் முடிஞ்சு போச்சு, அடுத்து ஆஃபீஸில் அந்த கொரோனா முடிஞ்சு போச்சு. ஸோ எனக்காக சந்தோஷமா ஒரு காமெடி பண்றதை ரசிக்கிறதும், அவங்களும் காமெடி பண்ண தெரிஞ்ச பொண்ணா இருந்தா காலையிலேயே விழுந்துருவோம் மேடம்ன்ற மாதிரி அவர் கிளியரா பேசினாரா. இல்லை தினேஷ் பேசுறது கொஞ்சம் ஃபன்னா தான்பா இருக்குது. பேசி முடிச்சுட்டு அடுத்து இப்போ இந்த உள்ள போயிருக்க 6 பெண்கள் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த செலக்ட் பண்ணது யாருன்னு பார்க்கலாமான்னும் போது வெக்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. நான்லாம் இதுல ஸ்வைப் பண்ணியிருப்பேன் ஆப்ல, ஆனா என்ன யாராவது ஸ்வைப் பண்ணியிருப்பாங்கன்னு நான் இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. குறிப்பா என்னன்னா, அதுல யாரை ஸ்வைப் பண்ணாத ஆளு தேஜஸையும் அபீடையும் யாரும் செலக்ட் பண்ணல. அசீமுக்கு 2 பேரு, தினேஷுக்கு 2 பேரு, வெக்கே ஒருத்தர், அண்ட் தென் இன்னொருத்தர் பேர் என்ன ராஜா ஒருத்தர்.
ஸோ அந்த டிமாண்ட் அசீமுக்கும் அண்ட் தினேஷுக்கு தான் போட்டா போட்டியே போலியே அப்படின்ற மாதிரி தான் மக்களே இருக்குது. அசீமுக்கும் ராஜாவுக்கும் போட்டா போட்டி போல. இந்த ஷோ முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து உள்ள போறாங்க ரம்யா கிருஷ்ணன். குப்பிடான யாரு ஐயோ ஸ்ருதிகா அவங்க கிட்ட பேசிட்டு, ஏமா பார்த்து பண்ணுமா, நான் போயிட்டு வரேம்மா, இந்த ஒரு வாரம் பக்காவா ஹேண்டில் பண்ணுமா, இந்த மாதிரி ஃபன்னா இருக்கிற பேசலாம் பண்ணாத, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருமான்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா வந்து ஒரு காதல் எப்படின்னா லவ்ல இன்ஸ்ட்ரக்ஷன், லவ்ல அட்வைஸ், லவ்ல என்ன பண்ண முடியுமோ அதை பண்றாங்களாம். சேர்த்து வைக்கிற வேலை, ஐ மீன் வேற பேர் இருக்கு, அதை பண்ற மேடம்னு சொல்லி இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேரிங், ஸோ அந்த 6 பேரும் அந்த 6 பேர் கூட டேட் போறாங்க. அந்த டேட்ல நடக்கிற விஷயங்கள் தான் நாளைக்கு எபிசோடு. அதை நாளைக்கு பார்த்துட்டு பேசுவோம். இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே இன்னைக்கு எபிசோடு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. மற்றவங்களோட ஸ்டோரிஸும் அவங்க லைஃப்ல நடந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது இந்த மாதிரிலாம் நடக்குமாண்டான்ற மாதிரி எனக்குலாம் ஷாக் ஆயிருக்குது சில பல விஷயங்கள். அந்த விதத்துல இன்னைக்கு ஓகே நல்ல எபிசோடா தான் முடிஞ்சிருக்கு. நாளை சந்திப்போம். தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.